காய்ஸ் வெல்கம் பேக். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா லக்கி ஃபாக்ஸி அப்படின்னு சொல்லி ஒரு கோடு யூஸ் பண்ணேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீரெக்ஸ் கிடச்சிச்சு. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டீரெக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம லைவ் வந்துடுவோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொஞ்சோண்டு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த்தியான வீடியோ தான். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நிமிஷம் எனக்கு பார்த்துக்கிறேன். டீரெக்ஸ் கற்றுது. டோவா டோ அப்படின்னா ஷேடோ, இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று நான் ட்ரேட் பண்ணி ஆகணும். ட்ரேட் பண்ணால் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிட்ஸனுக்கு போயிட்டு ஸ்டாட்ச் ரீஃபண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் இது கிரைண்ட் பண்ண போகிறோம். ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 3rd C போகிறதுக்குள்ளே பண்ணிடலாம். ஓகேவா? வந்து பார்த்திங்கன்னா பிள்ளையா சோழியாட்டம் நம்ம ஜெர்மியை போட்டு ஆரம்பிக்கலாம். என்ன பண்ண போகிறோம்னா அவனை போய்ட்டு தூக்கி போட்டு மிதிக்க போகிறோம். ஒன்றும் இல்லை, அவன் இருப்பானா கைஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ரிவெஞ்ச் டைம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா 875 இருக்கும்போது என்னை தூக்கி போட்டு மிதிச்சான். ஓகேவா? இந்த ஜெர்மின்றவன் என்னை வந்து அடிச்சதுனால இது வந்து பார்த்திங்கன்னா ரிவெஞ்ச் எடுக்க வேண்டிய டைம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 தடவைக்கு மேலே ரிவெஞ்ச் எடுத்துருப்பேன். அது வேறு விஷயம். ஆனாலும் பரவாயில்ல, மறுபடியும் போய் ரிவெஞ்ச் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிற அறிவாளி தான் நான். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்னால் இப்போ முடியலை, மேலே ஏற முடியல. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஏறிட்டே தான் இருப்பேன்டா. நான் இப்போ இதுக்கு மேலே பொறுக்க முடியாது. நான் வந்து புத்தா டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாதிரி தான் ஏற போகிறேன். ஏன்னா அப்படி புத்தாவாக மாறினா நிறைய பெருசாக மாறுவோம்ல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம பெருசாக மாறினோடனே தூக்கி போட்டு மிதிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். ஓகேவா? இப்போ அவங்க ஜெர்மி இப்போ கோட்டு கொடுத்தா நல்லது, அப்படி இல்லைன்னா இன்னும் ஒரு 10 முறை ரிவெஞ்ச் எடுப்பேன். அதுதான் இங்கே விஷயம். ஓகேவா? அதனால் இது கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். இன்றைக்கி அவனை கொல்லாமல் விட மாட்டேன் கைஸ். ஹெல்த்தில் ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. ஐயோ என்னை கொல்ல போகிறான். ஓடிடுறா ஓடிடுறா ஓடு ஓடு ஓடு. அப்பாடா கொன்னாச்சு. அம்மா இவனை கொள்றதுக்குள்ளே நான் பட்டு பாடிருக்கே கைஸ். இதுதான் கைஸ் என்னோடய இன்வென்டரி, பார்த்துக்கோங்க. ஓகேவா? இதுதான் என்னோடய இன்வென்டரி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நெக்ஸ்ட் ரிவெஞ்ச் ஆள் வந்து யாருன்னு பார்த்திங்கன்னா, ஐயோ பேர் மறந்துட்டேனே கைஸ். அந்த கெஃபேக்கு அந்த சைடில் கூட வைப்பானே கைஸ். ஐயோ, செகண்ட்ஸை வந்து ஃபஸ்ட்டில் ஒருத்தன் அடிப்போம்ல, அவனை தான் நம்ம இப்போ அடிக்க போகிறோம். வாங்க இப்போ அடிக்கலாம். ஓய் என்னடா என்னோட லெவல் கம்மியாக இருக்கீங்க, ஆனால் புத்தா எவால்வ் பண்ணிட்டீங்க கைஸ். ஒரு புத்தா எவால்வேஷன் வீடியோ நம்ம வந்து கண்டிப்பாக போடுறோம். நம்ம அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஸ்வான் கண்டிப்பாக இருப்பாங்க கைஸ். நான் அடித்து சொல்கிறேன், கண்டிப்பாக ஸ்வான் இருப்பான். ஏன்னா நீங்கள் வேணால் பாருங்களேன், ஸ்வான் இருப்பான். ஸ்வான் இல்லைனா நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டீரெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் பண்ணிடுவேன். அப்பாடா, என்ன பண்ணாலும் நமக்கு தான் நல்லது. அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணிடணும். ஓகேவா? இப்போ வாங்க போய் பார்க்கலாம். இல்லைனா நீங்கள் லைக் பண்ணணும், இருந்தால் நான் டீரெக்ஸை ட்ரேட் பண்ணிடுவேன். வாங்க இப்போ போய் பார்க்கலாம். இருக்கணும் 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 இருக்கணும். ஹோய், ரைட்டு. சோத்துல அடி வாங்கிச்சு, சேத்துல அடி வாங்கியாச்சு. வாங்க இப்போ டீசெண்டாக போயிடலாம். வாங்க இப்போ போயிட்டு அந்த இவனே போய் அடிக்கலாம். அவன் பேர் மறந்துச்சு, விட்ருங்க. நான் வந்து அந்த இடத்துக்கே உங்களுக்கு போய் காட்டுறேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆப்ஷன் கொடுப்பேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கர்ஸ் ஜுவல் கட்டானா, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ட்ரூ ட்ரிபிள் கட்டானா. இந்த ரெண்டுத்துல எதை எடுக்கலாம்னு சொல்லுங்கள் ப்ரோ. இப்போ என்ன வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கர்ஸ் ஜுவல் கட்டானா எடுக்கலான்னு சொன்னீங்கன்னா, ப்ரோ நீ 3rd C போய்ட்டு கர்ஸ் ஜுவல் கட்டானா எடு ப்ரோ, அப்போ செம்மையாக இருக்கும் ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓகே, அதை எடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா
நீங்கள் போயிட்டு ப்ரோ நீ போயிட்டு டிடிகே எடு ப்ரோ, அதாவது ட்ரூ ட்ரிபிள் கட்டணம் எடு ப்ரோ அப்படின்னு சொன்னிங்கன்னா கூட ஓகே தான், எடுத்துடலாம். ஆனால் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா குஸ்ட்டு கொஞ்சம் பெருசு, அதனால் வீடியோ கொஞ்சம் பெருசாக வரும். அதுக்கு ஓகேனா சொல்லுங்கள், நான் போடுறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான காசு கூட ரெடி பண்ணி வச்சிடுறேன். அதை வந்து பார்த்திங்கன்னா கிரைண்ட் பண்ணும்போதே நம்ம காசு ரெடி பண்ணிடலாம், ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் உங்கள்கிட்ட பொய் சொல்ல விரும்பலை. இந்த வீடியோ எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 1157 என் லெவலு, ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா 211 இந்தளவு வச்சுருக்கேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்னே சொல்லியிருக்கேன். நீங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோ பார்க்கும்போது என் லெவல் வந்து பார்த்திங்கன்னா 2225 இருக்கும். ஏன்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2224 இருக்கும். கடைசி அந்த ஒரு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டிட்டு ஏற்றிட்டு அப்படியே அங்கே போய்ட்டு குஸ்ட் எடுத்து ரெங்கோக்கு எடுக்கிற வரைக்கும் அந்த ரெங்கோக்கு இல்லை, அந்த செகண்ட் குஸ்ட் இருப்பானுங்களே அவங்கள எடுக்கிற வரைக்கும் அந்த ப்ராசஸ் போயிட்டே இருக்கும். சரி வாங்க, இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஐலாண்ட் போய்ட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வந்து ட்ரேட் பண்ணுறானான்னு பார்க்கலாம். டே வாங்கம்மா ட்ரேடை முடியுங்கடா வாங்கம்மா முடியுங்கடா. தங்க குட்டிங்களா வெள்ளை ஜட்டிங்களா வாங்கம்மா முடியுங்கடா முடிச்சிட்டாங்கடா. உட்கார அப்பாடா உட்காந்துட்டேன். நல்ல வேலை. நம்ம டீரெக்ஸ் வச்சு பார்ப்போம், என்ன வைக்கிறான்னு பார்ப்போம். டீரெக்ஸ் தஜ் பாபு. ஓகே, டீரெக்ஸ் வச்சுருவோம். என்ன வைக்கிறான். டே தயவு செஞ்சு ஏதாவது நல்லதாக விடா. என்னது கிறிஸ்டல் பெயின் அக்செப்ட் கொடுக்கலாமா? அக்செப்ட் கொடுத்துடலாம். ஓகே அக்செப்ட் கொடுறா. அக்செப்ட் கொடுக்கலடா. எல்லாம் நல்லாவே இருமாடா, நாசமாக போயிடுவாடா. இவங்கெல்லாம் எப்படிங்க உருப்பிடுவான்? ஓகேங்க, எனக்கு இப்போ ரொம்ப பிபி டென்ஷன் ஆகிடுச்சி. வாங்க போயிட்டு நம்ம கொஞ்சம் கிரைண்ட் பண்ணலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது இப்போ என்ன பண்ண போகிறோம்னு எனக்கும் தெரியலை. வாங்க சும்மா போய் எதாவது பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஓகே கைஸ், இப்போ வாங்க எதாவது பண்ண முடியுதா போய் பார்க்கலாம். அந்த எவனோ ஒருத்தன் வந்து நம்மளை அடிச்சு விட்டாங்க கைஸ். நம்ம இப்போ புத்தாவை மாறினோடனே எவனோ ஒருத்தன் நம்மளை அடிச்சு விட்டான், ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கூப்பிட முடியுதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது இன்வைட் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு போகும்போது இந்த பிரிட்ஜில் வச்சு என்ன முடித்தாங்க கைஸ். நம்மளும் எடுக்கிறோம், பிவிபி டிசிஷனை எடுத்து ஒவ்வொருத்தனையாக போட்டு தள்ளுறோம், கண்டிப்பாக கொள்கிறோம் கைஸ். இவன்ட்டில் பேச முடியாது கைஸ். இது போக்கிஸ்டர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான்ல, அவன்கிட்ட நம்மளால் பேச முடியாது. க்ரீன் ஜோன். ஓகே கைஸ், இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு வீடியோக்கும் ஒவ்வொரு சோம்பேறி டிப்ஸ் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு சோம்பேறி டிப்ஸ், நீங்கள் ஏதாவது மேலே டைட்டில் பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் போக வேண்டிய இடத்துல மேலே டைட்டில் பார்த்துட்டிங்கன்னா அப்படியே ரீசெட் கொடுத்துருங்க. அப்படின்னா தண்ணியில் போய் குதிச்சிடுங்க. குதிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐலாண்டுக்கே அப்படியே டெலிபோர்ட் ஆகிடுவீங்க, ஓகேவா? இப்போ வந்து பாஸ் இருக்கானான்னு பார்க்கலாம். கடவுள் பாஸ் இருக்கணும். பாஸ் கோஸ்தின்னு போயிடாத, ஒரே நிமிஷம் இரு, நாங்கள் வந்து பார்க்கணும். பாஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். இல்லைடா, ஜஸ்ட்டு மிஸ் ஆகிட்டான்டா. இல்லவே இல்லைடா கொய்யா, நீ இருந்திருக்கணும், வச்சுப்பேன்டா கைஸ். அதோடு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ தான் இந்த பாஸ் அடிக்க போகிறேன் அப்படின்னா அங்கே ஒரு இடம் இருக்குல்ல, அங்கே போய் நின்றுக்கோங்க. பாஸ் உங்களை அடிக்க மாட்டான். அது ஒரு பாருங்கள், நம்ம குஸ்ட் எடுக்க வேண்டியவன். அங்கே இப்போ போய் எடுத்து அடிக்க ஆரம்பிக்கலாம் கைஸ். அதோட இன்னொரு டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் எதாவது செஸ்ட்டை பார்த்தீங்கன்னா அப்படியே போய் பாஞ்சிருங்க, அதாவது போய் எடுத்துருங்கன்றேன். போய் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து காசு இந்த மாதிரி கொஞ்சம் கீழே பாருங்கள், அந்த மாதிரி காசு சேரும்.
இது ட்ராகன் டேலண்டடுக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் தான் தேவை. நான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து இந்த ஈவெண்ட்டில் எடுத்துன்னுக்கிறேன். அந்த ரிப்பந்திர ஈவெண்ட் இருக்குல்ல, அப்போ இதை விளாட்னது இப்போ போட்டுட்ருக்கேன். ஓகே, இப்போ நீங்கள் நம்பலைல்ல இப்போ வரைக்கும் பாருங்கள். அதோட இன்னொரு சோம்பேறி டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து ஃப்ளாஷ் ஸ்டெப் வச்சுக்கோங்க. ஃப்ளாஷ் ஸ்டெப் வச்சுருந்தா நீங்கள் இப்போ வந்துட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, ஃப்ளாஷ் ஸ்டெப்பை கொடுத்து நீங்கள் அங்கே டெலிபோர்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நீங்களே பாருங்கள். ஒன்று நான் அப்படியே போயிடுவேன், அப்படி இல்லைன்னா கீழே அந்த ஹெட்டிங் கிடச்சோடனே தண்ணிக்குள்ளே குதிச்சிருவேன். இதுதான் நான் எப்பவுமே பண்ணுறது, ஆஸ் யூஷுவலாக பண்ணுறது. இதை நான் கொஞ்சம் டீசெண்டாக சொல்கிறேன். ஓகே, நான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே போயிட்டேன். ஆனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து தண்ணியில் குதிச்சிருங்க. இல்லை ப்ரோ கொஞ்சம் தூரமாக இருக்குது ப்ரோ அப்படின்னா அது வந்து டைட்டில் கிடைக்கிற வரைக்கும் பக்கத்தில் போங்க, போய் அப்படியே குதிச்சிருங்க. ஓகேவா? குதிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸோ மச் ஆஃப் டைம்ஸை சேவ் பண்ணுவீங்க, நிறைய இது சேவ் பண்ணுவீங்க. அதோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ தான் எனக்கு ரொம்ப லக்கியஸ்ட்டு வீடியோ. லக்குனா ரொம்ப லக்கியஸ்ட் வீடியோ. ஏன்னா வீடியோ ஸ்டார்டிங்கில் நான் வந்து டீரெக்ஸை ரோல் பண்ணிட்டேன். அது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டோரில் வச்சுருந்தேன் எடுத்து காட்டினேன் அப்படின்னு தான் நினச்சிருக்கிறீங்க. நெவர், நான் எப்பவுமே உண்மையாக தான் இருப்பேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா போய் குஸ்ட் எடுத்து அடிக்க போகிறோம். கொஞ்சம் நாய்ஸியாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மூவ் பண்ணும்போதே அந்தமாதிரி சவுண்ட் தான் கேட்குது. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ ஸ்மோக் அட்மியில் எடுத்து அடிக்க போகிறோம். டே பாஸ் மட்டும் இருந்துடுறா. டே இருடா, அந்த பாஸ் தான் இல்லை, நீயாச்சும் இருடா. செஞ்சு நம்பனா இருப்பான்னு நினைக்கிறேன். ஓகே வாங்க போய் பார்க்கலாம். இருக்கான் இருக்கணும். இல்லைனா நான் வந்து பார்த்திங்கன்னா சர்வர் ஹாப்பிங் தான். ஓகே பார்க்கலாம், தயவு செஞ்சு இருந்துட்டு. அப்பாடா இருக்கிறான்டா, நல்ல வேலை கைஸ். அதோட இன்னொரு டிப்ஸ், சோம்பேறி டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரோபக்ஸ் கொடுத்து தான் நான் அதை திரும்பவும் வாங்குவேன் அப்படின்லாம் நீங்கள் வெயிட் பண்ணவே தேவையில்ல. பெயின் அப்டேட் வந்துச்சுல, அப்போ இருந்த டிப்ஸ் தான் இதெல்லாம். ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெயின் ரேசஸ் இன் 2 minutesன்னு காட்டும்ல, அப்போ வந்து நீங்கள் எந்த லைனில் இருக்கீங்களோ அந்த லைன் போய் நின்றுங்க. ஓகேவா? நின்ட்டிங்கன்னா அந்த பாஸ் அப்படியே எவ்ரி பாஸஸ் ஆர் காப்பரேட்டுன்னு சொல்லுவாங்க. ஃப்ரீ ரோபக்ஸ் பாஸ் ரீஸ்பான் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் காலங்காலமாக யூஸ் பண்ணுற டிப்ஸு. ஏண்டா பெயின் அப்டேட் வந்து இன்னும் 1 மாதம் கூட முழுசாக முடியல, அது கூட வேறு அப்டேட் மாதிரியானுங்க. நீ அப்படின்றா காலங்காலமாக யூஸ் பண்ணுவேன் கேட்டிங்கன்னா எல்லாம் சும்மா அப்படியே ஃபன்னுக்கு சொல்ல வேண்டியது. ஓகே, அடிக்கிறான்டா. இருறாடே, நான் இன்னும் அடி கூட ஸ்டார்ட் பண்ணலாம். கொண்டுட்டான்டா கொய்யால. நான் வரவா உன்னை விரட்டி வரவா, உன்னை உப்பு கரண்டை போட்டு அந்த கோட்டை எடுக்கவா, வரேன்டாடி. கைஸ் இன்னொரு டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த செவுத்தில் வச்சு அடிங்க. ஒன்றும் இல்லை, இப்போ ஒன்று பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று நேராக நின்று அடிப்பேன், இல்லைன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த செவுத்தில் வச்சு அடிப்பேன். அப்படி இல்லைனா நான் மேலே போயிடுவேன். ஓகேவா? த வீக்கஸ்ட் பாஸ் எவர் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஸ்மோக் ஆர்மில் இருப்பான். ஸோ அதனால் ஈஸியாக அடித்து முடிச்சிடலாம் தான். ஆனால் எனக்கு இது கொஞ்சம் கஷ்டம். வாங்க இப்போ நம்ம கொஞ்சம் முடிக்க போகிறோம், வாங்க முடிச்சிடலாம். வாடா உன்னை முடிக்க போகிறேன்டா. கைஸ் இந்த மாதிரி மூஞ்சில் பாம்பு போட்டேன்னா கவலைப்படாதீங்க, ஸ்பாம் பண்ணிக்கிட்டே இருங்க, அதாவது அடிச்சுக்கிட்டே இருங்க. உங்கள்கிட்ட இருக்கிற பவர் எல்லாமே அப்படியே உங்களுக்கு பழகிருச்சுல, ஸோ அதனால் அப்படியே அதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகே யூஸ் பண்ணியாச்சு. ஐட்டம் டாப்டு ஃபைலா நான் முன்னாடியே வச்சுருக்கேன்டா, ஏன்டா திரும்பவும் தெரியுங்க. கைஸ் நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எந்த கோட்டை தேடி போகிறேனோ அதை தரமாட்டானுங்க. எனக்கு ஒரு சிலதெல்லாம் தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி வச்சுருப்பேன்ல, அதை தான் தேடி தருவானுங்க. ஓகே நெக்ஸ்ட் குவெஸ்ட் நம்ம போய் எடுத்து அடிக்கலாம். இப்போ என்னடா எல்லாத்தையும் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணேன்னு கேட்காதீங்க. இப்போ நான் இதை கொஞ்சம் கட் பண்ணி ஆகணும். முடிஞ்ச அளவு நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் எடுக்கிறேன். ஓகேவா? கம்மியாக டைம் கொஞ்சம் உங்களுக்கு சேவ் பண்ணுற மாதிரி தான் பார்க்குறேன். இன்னும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் ஏஎஃப்கே போயிட்டேன். வெயிட் பண்ணுவோம், காத்திருந்து காலங்கள் போகுதடி. இப்போ தான் கைஸ் ஏஎஃப்கே போயிட்டு வரேன். ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் கொஞ்சம் தெளிவாக இருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தொண்டையில் கிச்சாக இருந்ததுனால கொஞ்சம் அமைதியாக பேசிகிட்டு இருந்தேன். இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரகடாக பேசுவேன். ஓகே இப்போ அவங்க இவனை போயிட்டு என்னடா மறுபடியும் வந்துச்சுரா. ஓகே மறுபடியும் இவனை தூக்கி போட்டு மிதிக்கலாம். ஓகே கைஸ் இப்போ வாங்க இப்போ நான் போயிட்டு அடிக்கலாம்.
ஓகே வாங்க இப்போ போயிட்டு இவன் அடிக்கலாம். அது கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். ஓகே கைஸ், இப்போ நம்ம பிஜிஎம் போட்டதுலாம் போதும். இப்போ வாங்க மறுபடியும் கிரைண்டிங்க்கு போயிடலாம். ஓகே வாங்க இப்போ மறுபடியும் போய் தூக்கி போட்டு மேத்திக்கலாம். ஓகே இப்போ வாங்க, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1160. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரைட் போக போகிறோம். அதாவது சோலோ ரைடு இல்லை, ஒரு 3 பேர் கூட்டின்னு போக போகிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க. 3வது ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரியாத ஒருத்தர், ஆனால் சர்வரில் இருக்காங்க. ஓகேவா, அவனு தான் இப்போ நம்ம கூட்டின்னு போக போகிறோம். வாங்க இப்போ. ஆனால் இன்னொரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா மந்த்து கணக்காக வரும் அப்படின்னு தான் நினைக்காதீங்க. இத்தனை சண்டே போடாமல் இருந்தது எதுக்கு? இந்த கண் பிரச்சனை, இந்த வாய்ஸு தொண்டையில் கீச் கீச், அதனால தான் போடாமல் இருங்க. இன்னொரு சோம்பேறி டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் புத்தை வச்சுருக்கீங்கன்னா தயவு செஞ்சு இந்த வாட்டர் குன்ஃபு எடுத்துருங்க. ஏன்னா ஷார்க்மேன் கராத்தையும் இதுலேருந்து எடுக்கலாம். அதோட இந்த செகண்ட் எபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நின்ன இடத்துலேருந்தே இன்னொரு எனிமீஸை கூப்பிட்டுக்கலாம். அதுவும் பார்த்திங்கன்னா கிராவிட்டி பிளேட் இருக்குல்ல, அதை வச்சு பக்கத்தே இழுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஜி மூவ் யூஸ் பண்ணி நான் வந்து பார்த்திங்கன்னா ஜி மூவ் அன்லாக் பண்ணிட்டேன். ஆனால் இன்னும் காட்டல உங்களுக்கு. நான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் காட்டுறேன். ஓகே நெக்ஸ்ட் கைஸ், நான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ சொன்னேன்ல, இதே தான். அதுக்கு முன்னாடி நம்ம இது கியூக்கா ஐயோ வாயில் வர மாட்டேங்குது. சீக்கிரமாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லலான்னு வந்தேன் இங்கிலீஷில். அதான் வாய் தவறி கொளறி என்னென்னமோ ஆகி வந்துருச்சு. ஓகே நெக்ஸ்ட்டு இன்னும் எத்தனை பேர் இருக்கானுங்க? 4 பேரா? ஐயோ தூரத்துலேருந்து பார்க்கும்போது சரியாக கண்ணு தெரியலப்பா. ஏன்னா நான் எடிட் பண்ணும்போது ஸ்க்ரீனுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கு. 8 ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, குஸ்ட்டை போய் எடுங்க. அவர் வந்து பாஸ் காப்பரேட்டட்னு வருவார். இப்போ இருங்க அந்த சோம்பேறி டிப்ஸை காட்டுறேன். ஒன்றும் இல்லை, அந்த பாஸை நீங்கள் லைட்டாக சீண்டி விட்டால் போதும், வருவானா அப்படின்னு நீங்கள் அந்த செவத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிருங்க. அவர் வருவார். நம்ம செவத்தை போட்டு குத்துனா போதும், அவருக்கு ஹெல்த்து குறையும். அப்படியே குறைஞ்சிருமா? அதோட பெயின் பாஸு. அதுக்கப்புறம் நம்ம சம்மர் டோக்கன் சேஞ்ச் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அவ்வளோதான். ஓகே இன்னும் 1 மினிட்டில் அவர் வந்துருவாராம். ப்ரெயின் ரைசஸ்ஸு. ஓகே வாங்க இப்போ போகலாம். புஷ்பா ரேசஸ் இல்லை, இதுக்கப்புறம் பெயின் ரேசஸ் தான். ஓகே நான் சொல்கிறது புஷ்பா பார்ட் 1. அப்போனா கைஸ் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், நான் இதையே உடைப்பேன். திஸ் இஸ் கால் அவுரானா அவுக்கு சொல்ல, இது வந்து அவுரா, அதாவது கெத்துன்னு சொல்லலாம். ஓகே இப்போ அவங்க இருங்க இங்கே ஒருத்தரும் இல்லையா, பார்த்துக்கினே இருங்க. இங்கே ஒருத்தரும் இல்லை, நான் சொன்னது உண்மைன்னு சொல்லி நீங்களே நம்புவீங்க. அப்படியே பார்த்துக்கினே இருங்க, அப்படியே வெயிட் பண்ணுங்கள் கொஞ்ச நேரம், ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். 5 4 3 2 1. என்னடா வரல, மறுபடியும் இன்னும் போல. 5 4 3 2 2 1. வந்துட்டான். வீரா எங்கள் வால் வீசும் கெடிகாரா. ஓகே இப்போ வாங்க நம்ம இவனை தூக்கி போட்டு மிதிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து அந்தளவு ராக்கி சைட்லாம் கொடுத்துட்டேன். இவரை அடிக்கலைன்னா கொஞ்சம் கேவலமாக போயிடும். வாங்க இதில் இருக்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பெனிஃபிட் என்னென்னா, இந்த குஸ்ட் எடுத்து அடிக்கிறது தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட காசு நின்றுக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி நான் எடுத்து அடிச்சேன்னா. ஏன்னா பாஸ் குஸ்ட் எப்பவுமே கொஞ்சம் நிறைய காசு தருவானா. இந்த கொரில்லா பாஸாக இருக்கட்டும், அவன் வந்து கொஞ்சம் 2000 என்னமோ தருவான், சரியாக தெரில எனக்கு. ஏன்னா அதெல்லாம் அப்போ விளாட்னது. டேய் அநியாயம் பண்ணுறீங்களா கைஸ். இதுதான் கைஸ் நான் சொன்ன காம்போ. நான் லாஸ்ட்லேருந்து ஆரம்பித்தேன். அதாவது ஹெவி வாட்டர் பஞ்ச், டெட்லி ஷவர், அதுக்கப்புறம் ஷவர், அதுக்கப்புறம் ஸ்ட்ரீம் சார்ஜ் ஃபிஸ்ட்டு. இந்த மாதிரி ரிவர்ஸில் வந்தீங்கன்னா அது கொஞ்சம் பார்க்க காம்போ மாதிரி வச்சு நல்லாயிருக்கும். ஐயோ ஹெல்த்தில் வெயிட் பண்ணு. படம் வெயிட் பண்ணிட்டேன், நல்ல பையன். சரி நானே வாயில் போட்டேன்ல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐயோ ஹெல்த்தில் இப்போ சொன்ன பார்த்திங்கன்னா அந்த சோம்பேறி டிக்ஸு
டிப்ஸு இதுதான் கைஸ். அது வந்து பார்த்திங்கன்னா கீழே அங்கே அந்த சைடில் டேமேஜை மட்டும் பாருங்கள். பார்த்தீங்களா? இப்போ டொமேட்டோ ஒருவர் பாருங்க, பாஸ் டொமேட்டோ அப்படின்னு ஒருவர் பாருங்க வந்துட்டாரா. இப்போ எவரு தூக்கி போட்டு பழகலாம் வாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெயின் பாஸ் வந்து ஈஸி தான். ஏன்னா வந்து அடித்தாலும் அந்தளவு டேமேஜ்லாம் டீல் பண்ண மாட்டான். பார்த்தீங்களா சைட்லேயே வந்து பார்த்தீங்களா அப்படியே நான் அடிப்பேன், பிரச்சனையே இல்லை எனக்கு. ஓகேவா? இவனை அடிச்சுக்கிட்டு நான் போயிட்டே இருப்பேன். ஓகே, இப்போ அடிக்கலாம் அடிச்சுக்கிட்டே இருக்கலாம், பிரச்சனையே இல்லை கைஸ். நீங்கள் வந்து பார்க்கும்போது இந்த ஹாட் பாட்டில் இருப்பேன். அதாவது அந்த சைடு கோல் பாட்டா, இந்த சைடு வந்து ஹாட் பாட் ஸ்டீல் பிரெயின் ராட். சாரி, நான் வந்து ஜாண்டல் டீமு, என் ஃப்ரெண்டு தான் இது சாமி டீமு, சாமி த ஸ்கேமி அப்படி கைஸ். ஜாண்டல் டீம்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் ஹார்ட்டை கமெண்ட்டில் தெரிவிக்க விடுங்க. அதோட இந்த காம்போவும் எப்படின்னு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது சாமிலாம் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் ஹார்ட்டை தெரிவிக்க விடுங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களும் இந்த காம்போ எப்படின்னு சொல்லுங்கள். யார் பார்ப்போம் யார் அதிகமாக வரீங்கன்னு. ஆனால் நீங்கள் ரொம்ப ஸ்கேம்லாம் பண்ணக்கூடாது. எப்படின்னா நீங்கள் ஒரு தடவை ரெட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஹார்ட் போட்டிங்க, ரெட் கலர் ஹார்ட் போட்டிங்க, நீங்கள் வேறு ஒரு அக்கௌண்ட்லேருந்து மறுபடியும் ஒரு ரெட் கலர் ஹார்ட் போடுவேன்னு சொன்னீங்கன்னா போடுங்க. அதெல்லாம் சும்மா சொன்ன ஸ்கேம்லாம் எதுவும் இல்லை. நீங்கள் சும்மா போடுங்க, பார்ப்போம் எது நிறைய வின் ஆகுதுன்னு. பிளாக் ஃப்ரூட் டீம்லாம் பர்பிள் கலர் ஹார்ட்டை தெரிக்க விடுங்க. ஓகே, முடிக்க போகிறோம் கைஸ். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய எக்ஸ்பியை பாருங்கள், கிட்டத்தட்ட ஃபுல்லாக இருக்கா. இப்போ நீ அடித்தனா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 லெவல்ஸ் அப்படின்னா 2 லெவல்ஸ் சேரும். இந்த மாதிரி ஒரு கணக்காக இருக்கணும். இந்த மாதிரி கணக்காக இருந்தால் தான் பிளாக் ஃப்ரூட்ஸில் முன்னேற முடியும். பார்த்தீங்களா? அவங்ககிட்ட பேசின்னு நான் ஹெல்த்து குறைச்சிட்டேன். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாட் வச்சுருக்கேன். ஏன் தெரியுமா? ஸ்க்ரீன் லேக் ஆனால் எனக்கு தெரிஞ்சிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஆஃப் பண்ணிட்டேன்னா டாட் போயிடும் அப்படின்ற மாதிரி. அதுக்கு தான் நான் இந்த டாட் வச்சுருப்பேன். அப்படின்லாம் எனக்கு இதை வச்சுருந்தா செம்ம கண்ட்ரோல் வரும் அப்படின்லாம் எதுவுமே இல்லை. எனக்கு சொல்லப்போனால் இதை வச்சுருந்தா எனக்கு கண்ட்ரோலே வராது, அதுதான் உண்மை. ஆனால் நான் வச்சுருக்கேன்னா எதுக்கு? ஸ்க்ரீன் எனக்கு லேக் ஆகும், அதுக்கு தான். ஓகே, இவன் அடிக்க போகிறோம் கைஸ். ஆனால் இவன் பார்க்க பாதி பேர் மேமுத் யூஸ் பண்ணுற மாதிரியே இருக்கான். இந்த பெயின் யூஸ் பண்ணும் போது அவன் மேமுத் யூஸர் அந்த மாதிரி இருக்கான். வாங்க, உள்ளே போயிட்டான். அப்போனா நம்ம இந்த மாதிரி வச்சு அடிக்கலாம். ஓகே, வாங்க முடிக்க போகிறோம். வேகமாக. ஓகே, இந்த சைடு போய்ட்டு அடிக்கலாம் கைஸ். இப்போ வந்து சேட் ஃபேஸ் வந்தது பார்த்தீங்களா? பார்க்கலையா? சரி விட்டுருங்க. டேய், என்னடா இது இவ்வளோ பெரிய குண்டை தூக்கி மேலே போடுற? டேய், இல்லைலாம் மாட்டின மனுஷன் செத்துருவான்டா. இன்னொரு இந்த மாதிரி போட்டோன்னா கொலை கேஸில் உள்ளே போயிடுவேன். வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து இந்த பாஸ் அடித்து முடித்தோடனே வீடியோ முடியும். அப்படின்னா கொஞ்சம் நேரம் டைம் எடுத்துக்கும். அதாவது 30 மினிட்ஸ் கிட்டத்தட்ட. இது வந்து பார்த்திங்கன்னா 30 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த 7 மினிட்ஸை நான் ஓட்ட போகிறேன். ஆனால் எதுக்கு ஓட்ட போகிறேன்னு எனக்கும் தெரியாது. சம்மர் டோக்கன்ஸ் ஏர்ன் பண்ணியாச்சு, 400 சம்மர் டோக்கன்ஸ் கைஸ். ஆனால் இந்த இது லைட்டிங் ஈவெண்ட் விட்டாங்களே கைஸ், அப்போ தான் கைஸ் நான் நிறைய சம்மர் டோக்கன்ஸ் எடுத்தேன். சம்மர் டோக்கன்ஸ் சொல்ல முடியாது, ஒரு 2000 எடுத்துருப்பேன் சம்மர் டோக்கன்ஸ், அது வேறு விஷயம். ஆனால் இந்த பெயின் ஈவெண்ட் விட்டோன்னே கொஞ்சம் எடுக்க முடியல, தேர்ந்து போயிட்டே இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போயிட்டு உள்ளெல்லாம் போல் குஸ்ட் எடுத்து மறுபடியும் அடிக்க போகிறேன். எப்படியோ ஒரே வழியா இந்த குஸ்ட்டை நம்ம முடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கர்ஸ்டு ஷிப் போக போகிறோம் குஸ்ட்டை முடித்தோடனே. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவன் வந்திருப்பான். ஓகே, சொன்னல கைஸ், என் ஃப்ரெண்டு நான் சொன்னால் நம்ப மாட்டேறேன் கைஸ். நான் அந்த கர்ஸ்டு ஷிப்பில் இருக்கேன் நான் ஒத்தாலாக நின்று முடித்தேன்னு. ஆனால் கடைசியில் ஒருத்தன் வருவான், அவன் தான் கொஞ்சம் முடித்தான், அது வேறு விஷயம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து அவன் முக்கால்வாசி எழுத்து நான் தான் குறைச்சி விட்டேன். ஓகேவா? அவன் கால்வாசி எழுத்து தான் குறைச்சானே. ஓகேவா? ஸோ அதனால தான் இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பார்த்திங்கன்னா மொத்தம் பார்த்திங்கன்னா நான் எத்தனை தடவை செத்துருப்பேனே எனக்கு தெரியாது. ஏன்னா நிறைய இது கூட செத்துட்டேன் கைஸ். இவனால் மட்டுமே எனக்கு நிறைய பவுண்டி போகுது கைஸ். கர்ஸ்டு ஷிப் இந்த கேரக்டர்னாலே எனக்கு நிறைய பவுண்டி போகுதுடா. ஓகே, இன்னொரு கொண்டாச்சு. நெக்ஸ்ட் இன்னொரு தடவை அடிக்கிறான்டா கைஸ். நம்ம வந்து பார்த்திங்கன்னா
முன்னா இது இருக்குல்ல, அது பேர் ஐயோ மறந்துட்டேன், சரி விட்ருங்க. இது தேர்ட் சி போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஐலாண்ட் இருக்குல்ல, ஹாட் அண்ட் கோல்டு. இப்போ அதில் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா 300 லெவலோ இன்னமும் ஏற்றணும்னு நினைக்கிறேன். சாரி 200 சாரி இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1400 லெவல் ஏற்றணும். நைஸ். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கர்ஜ் கேப்டன் முடிஞ்சிடுச்சுன்னா இந்த வீடியோவும் முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே வாங்க, இப்போ நம்ம வந்து கர்ஜ் கேப்டன் மறுபடியும் போய் அடிக்கலாம். இன்னொரு நல்ல விஷயம்னா இவன் ரைட் பாஸ் நார்மல் பாஸாக இருந்தான்னு வைங்களேன், இன்னேற்றி நிறைய பேர் வந்து முடிச்சிருக்க மாட்டானுங்க. அது வேறு விஷயம், முடிச்சிருக்க மாட்டானுங்க. அவனுக்கு முடிச்சிருந்தா கூட எனக்கு பிரச்சனை இல்லை, ரியல் தாயிடுவான் நார்மல் கேப்டனாக இருந்தால். இவன் ரைட் பாஸ் தானே, ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ஆனால் இவன் லெவல் அதிகம், அதுதான் பிரச்சனை. கைஸ் நினச்சி பாருங்களேன், அவனோட கம்மி லெவலில் இருக்கும்போதே அவன் இடத்துக்கு போய் நான் அவனை தூக்கினேன். இதே நான் அவன் லெவலுக்கு வந்து அவன் ஐலாண்டே வந்துட்டேன்னா அப்போனா இவெல்லாம் ஜுஜுபி மேட்ரு. ஓகேவா, அந்தளவு எனக்கு ஈஸியான ஒருத்தன். கைஸ் அதோட டான்ஸ் வானை அடிக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கைஸ் நான் இந்த லெவலில் இருக்கானே இவனே நான் முடிச்சிடுறேன். என்னோடய லெவல் கம்மியாகவே யார் டான்ஸ் வானு, ஆனால் அவனை முடிக்க எனக்கு கஷ்டமாக இருக்குது கைஸ். அதான் ஏன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியலை. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்னும் கைஸ் கால்வாசி ஹெல்த்து குறைச்சி விட்டாச்சு, இன்னும் கொஞ்சம் தான். வாங்க போய் முடிக்கலாம் கைஸ். வாங்க கைஸ், இப்போ நம்ம முடிச்சே ஆகணும். இந்த தடவை நான் சாகவே மாட்டேன் கைஸ், கண்டிப்பாக சாக மாட்டேன். செத்தா நான் வந்து பார்த்திங்கன்னா சாரி டையானா, ஐயோ இந்த கேமில் டையானா நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டீரெக்ஸ் ஃப்ரூட்டை ட்ரேட் பண்ணிடுவேன். அதுதான் இப்போ வரைக்கும் சொல்லிகிட்ருக்கேன், ட்ரேட் பண்ணிடுவேன்னு. ஓகே வாங்க, டெட்லி ஷவர். நெக்ஸ்ட்டு. ஓகே நெக்ஸ்ட்டு வா. ஓகே அடே ப்ளீஸ் கொன்றாதரா டீரெக்ஸ் சாப்பிட்டோம் ட்ரேட் பண்ணுறா, எனக்கு பிடிச்ச ஃப்ரூட்ரா. டே கொன்றாதரா, வெயிட் பண்ணுறா. டே கொஞ்சம் வெயிட் பண்ணுறா. டே வேணாண்டா. ஐயோ கிட்டத்தட்ட உனக்கு கொல்ல போகிறானே. டே வெயிட் பண்ணுறா, டே எனக்கு கொன்றாதரா, வெயிட் பண்ண. கொய்யால் ஆஃப் ஹெல்த்து குறைச்சி விட்டாலும் இன்னும் பவர் அப்படியே இருக்குல்ல. இருடா டே வரேன்டா, திரும்பவும் நான் வருவேன்டா, பேக் டு பேக்குடா. ரிவெஞ்சு கொடுப்பேன்டா, ரிவெஞ்சு கொடுத்து உனக்கு கொல்லனா என் ஃபாக்ஸின்ற பேர் நான் 1000 ரோபக்ஸ் கொடுத்து மாட்டிக்கிறேன்டா, கொல்லுவேன்டா. ஆனால் நான் எத்தனை சாவுன்னு எனக்கு தெரியாதுடா, அதுக்குள்ளே உனக்கு கொன்றுவேன்டா கைஸ். ஆனால் அவன் லாஸ்ட்டில் தான் வருவான், நீங்களே வேணால் பாருங்கள். ஒரு லைட் யூஸரோ புத்தா யூஸர் தான், கரெக்டாக தெரில எனக்கு. ஓகே வாங்க, இப்போ உன்னை கொன்றலாம். 1500 வந்துட்டான் கைஸ், தெய்வம்டா வந்துட்டான்டா. ஓகே மறுபடியும் 2 பேருமே சேர்ந்து கொள்ளுவான் அவனை. இந்த தடவை நான் சாக மாட்டேன் கைஸ், நீங்களே வேணால் பார்த்துன்னு இருக்கேன். நான் உண்மையிலே சொல்கிறேன், செத்தா நான் வந்து சாரி இது இந்த கேமில் நான் டை ஆகிட்டா நான் வந்து இது என்னது தேங்காய் என் தலையில் உடச்சிப்பேன். பார்க்கலாம். முடிய போகிறான். சாவு. ஐயோ கிட்டத்தட்ட கொண்டுருப்பான். அப்பாடா முடிச்சிட்டேன்டா. இது 33,000 பவுண்டிடா கொண்டேன்டா. இதுக்கப்புறம் எவனாக இருந்தாலும் எனக்கு காப்பாற்றி கொல்ல முடியாதுடா. அவ்வளோதான்டா, நம்ம தான். ஆனால் என்ன கோடு தரல, அதான் ஒரே ஒரு விஷயம். பார்த்தீங்களா, டார்க் ஃப்ராக்மெண்ட் வச்சுருக்கேன். அதாங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா லக்கு கொஞ்சம் கோடி இருக்கும், ஓகேவா. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ முடிய போகிறது. பாய் கைஸ், பாய்.